ஹலோ மக்களை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வட மாவட்டங்களில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக வருகின்ற சட்டசபை தேர்தல் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி கிடையாதா? அமித்ஷா யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்பதற்கேற்ப தற்பொழுது சர்ச்சைகளும் ஏற்பட்டுள்ளது. மறுபக்கம் அண்ணாமலை அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததை பற்றி உங்களது கருத்து என்ன என்று கேட்டபொழுது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏனென்றால் நான் தற்பொழுது தலைவராக இல்லை. மேலிடம் என்ன சொல்கிறதோ அதுபடிதான் தற்பொழுது இருக்கக்கூடிய தலைவர் செயல்படுவார் என்பதற்கேற்ப ஒரே வார்த்தையில் முடித்துவிட்டார். இன்னமும் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் அண்ணாமலை அவர்களது பதவி பறிக்கப்பட்டதற்கு காரணம், பறிக்கப்படவில்லை, அவரது பதவி காலம் முடிந்து விட்டது. ஆனால் இரண்டாவது முறையும் வாய்ப்புகள் வழங்கப்படலாம். பாஜகவின் கட்சியில் அந்த மாதிரியான நிபந்தனைகள் இருக்கிறது. இருந்த போதிலும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்க வேண்டும், அதற்கு இடையூறாக அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றால் அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாது என்று பல முறை மேலிடத்தில் தெரிவித்திருந்தார். இதற்காகத்தான் அண்ணாமலையின் பதவி பறிக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு செய்தியும் அவரது பதவி மாற்றப்பட்டதற்கு பொழுது பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் சமீப காலமாகவே இணையதளங்கள் வைரலாகவும் பதிவுகளை நம்மால் பார்க்க முடிந்தது. கடைசியாக அண்ணாமலை அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் என்றால் முதல்வர் வேட்பாளர் என்பது கூட்டாட்சிதான் என்றும் தெரிவித்திருந்தார். அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்தான் முதல்வர் வேட்பாளர், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனாலும் பாஜக கூட்டணியில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு உண்டு என்பதையும் தெரிவித்திருக்கிறார். இதை நான் கூறவில்லை, அமித்ஷா அவர்கள் கூறியுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, ஒருங்கிணைந்த அதிமுகவால் நிச்சயம் திமுகவை வீழ்த்த முடியும் என்று ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாகவும் அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பதுதான் தற்பொழுது அதிமுகவில் ஒற்றுமை என்பது இல்லாமல் இருந்தால் நிச்சயம் தோல்வி என்பது மீண்டும் ஒரு முறை அதிமுகவிற்கு கிடைக்கும். இதனால் அதிமுக ஒருங்கிணைவதற்கு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். சமீபத்தில் கூட பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த ஒரு கோரிக்கையும் இல்லாமல் நாங்கள் உள்ளே வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்திருந்தார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அண்ணாமலை அவர்கள் அதிமுகவின் கூட்டணி பற்றியான முழுமையான தகவல்களை வெளியிட்டிருந்தார். மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் வந்தால் வெற்றியடைவது அதிமுக அல்லது தோல்வி அடைவதற்கு எடப்பாடியின் ஈகோவாக இருக்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.